الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ليس شيء أكرم على الله من الدعاء أو كما قال عليه الصلاة والسلام رواه الترمذي. இந்த உலகத்தை படைத்து அனைத்தையும் அவனது விருப்பப்படியே செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துக்கு தீனுல் இஸ்லாத்தை கொண்டு வந்த எமது உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், நல்லவர்கள் அனைவர்கள் பேரிலும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எனது அன்பு சிநேகிதர்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதையெல்லாம் எமக்கு கட்டளையாக சொல்லியிருக்கிறார்களோ அவற்றை எம்மால் முடிந்த அளவு எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதிலிருந்தெல்லாம் விலகி தவிர்த்து நடக்கும்படி சொல்லியிருக்கிறார்களோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி தவிர்த்து நடக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் வசிய செய்திருக்கிறேன். கண்ணியமிக்க மேலாளர்களே, சில விஷயம் நாங்க நினைச்சு நடக்கிறது, சில விஷயம் என்று சொல்றோம், அனைத்து விஷயங்களும் நாங்க நினைச்சு எதுவும் நடக்காது. ரப்புல் ஆலமீன் எதை நினைக்கிறானோ, எதை செய்யணும் என்று நினைக்கிறானோ, எதை உருவாக்கணும் என்று நினைக்கிறானோ அதை தவிர வேற எதுவும் இந்த உலகத்தில் நடக்காது. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எங்களை இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக தேர்ந்தெடுத்தது பெரிய ஒரு பாக்கியம். இதுல நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு விஷயத்தை வச்சு பெரிய பாக்கியம் செய்யணும். அதிலையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருப்பதோட அவர்களை ஏற்றவர்களாகவும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் தன் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் தஆலா எங்களை ஆக்கி வைத்திருக்கிறது. ஆகப்பெரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. அல்லாஹ் தஆலா அவங்க கொண்டு வந்த தீனை அவங்களையும் வரக்கத்துக்குரியதாக அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு ரூஹ் இந்த உலகத்தில் வைக்கப்பட வேண்டும் என்று இருந்தால் அது அழகாக, கவர்ச்சியாக, பரக்கத் பொருந்தியதாக, ஆச்சரியம் மிக்கதாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரக்கத் உள்ளவராகவும் முஅஜிஸாத்துகள் நிறைந்தவர்களாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்தார். ஹஸன் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஹதீஸ் கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க? உங்கள மாதிரி அழகான ஒருவரை எந்த ஒரு பெண்ணும் பெற்றெடுக்கல. அனைத்து குறைகளில் இருந்தும் பாதுகாக்கப்பட்டவராக நீங்க இருக்கிறீங்க. இது எல்லாம் பார்க்கும் போது
கஅன்னக கத் குலிகத கமா தஷாஉ, நீங்களே விரும்பின மாதிரி அல்லாஹ் தஆலா உங்களை படைத்து வைத்திருக்கிறார்னு சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்றாங்க. இந்த வார்த்தையை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆமோதித்தார்களே தவிர அதற்கு எதிர்ப்பு வார்த்தைகள் சொல்லல. அந்த அமைப்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில பரக்காத்துகளை பத்தி, அவங்களோட உடல் உறுப்புகளுடைய சில ஆச்சரியங்கள் முஅஜிசாத்துகளை பத்தி நாங்க விளங்க வேண்டிய தேவையுள்ளவர்களாக எந்த அளவுக்கு எங்களோட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி நாங்க விளங்குவோமோ அந்த அளவுக்கு அவங்களை பத்தி உள்ள அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அன்பு எங்களோட உள்ளத்துல வந்துட்டா அது எங்களை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும் என்றதுல என்ன சந்தேகமும் இல்லை. ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ்ல ஒரு சஹாபி வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் கியாமத்துடைய நாள் எப்போ வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி, கியாமத்து நாளை அவசரமாக எதிர்பார்க்கிறதுக்கு என்ன அமல் செய்து வச்சிருக்கீங்க? சஹாபி சொன்ன பதில், எனக்கு கடமையாக்கப்பட்டவைகளை என்னால முடியுமானவைகளை தான் நான் செய்கிறேன். பெரிதாக அமல்கள் எதுவும் இல்லாட்டியும் சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்க வேற மாதிரி விளங்கிக் கொள்ளக்கூடாது. அவங்க ஃபர்லான அமல்களையும் செஞ்சாங்க, அவங்களுக்கு முடியுமான சுன்னாத்துகளையும் செஞ்சாங்க. செஞ்சுட்டு தான் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் உண்மையாக இந்த வார்த்தைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்றாங்க, நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களோட கியாமத்துடைய நாள்ல இருப்பீங்க. நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களோட கியாமத்துடைய நாள் இருப்பீங்க. அப்ப அல்லாஹ்வை நேசிச்சா, அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிச்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும்? சொர்க்கத்துல வீற்றிருக்கக்கூடிய பாக்கியம். இந்த வார்த்தையை கேட்டு ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதபுல் முஃப்ரத்ல பதிவு செஞ்சிருக்காங்க. சஹாபாக்கள் அன்றைய தினம் எப்படி இஸ்லாத்துக்கு வந்த நாள் சந்தோஷப்பட்டார்களோ அதே மாதிரி சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அனைத்து சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை உண்மையான முறையில் நேசித்தாங்க. எந்த ஒரு அதுல பொய்யும் கலந்தில்லை. ஹஜ்ரத் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை ரிவாயத் செஞ்சுட்டு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு செயலையும் ரிவாயத் செய்திருக்காங்க. எப்பெல்லாம் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பவெல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னா நுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, நாங்க அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நேசிக்கிறோம் என்பதாக அவங்க சொல்லி இந்த ஹதீஸை சொல்லுவாங்க. அல்லது இந்த ஹதீஸை சொன்னதுக்கு பின்னால இந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க. அல்லாஹ்வை விளங்கலைன்னா, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நாங்க விளங்கலைன்னா எப்படி அவங்கள பத்தி மஹப்பத் எங்கள் உள்ளத்துல வரும்? எப்படி நாங்க அவங்களை நேசிக்கிறதாக வாதங்களை முன்வைக்க முடியும்? எங்களால முடியாது. ஏன்? எங்களுக்கு ஒருத்தரை பத்தி தெளிவாக தெரியும் என்றா தான் அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், அவரால் தான் நான் இப்படியே இருக்கிறேன், அவர் செய்த உபகாரம், அவர் போட்ட பிச்சை நான் இப்படி ஆகிறதுக்கு காரணம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் விளங்கினால் தான் அவரை நேசிக்க முடியும். உண்மையான நேசம் வந்தால் தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் சொர்க்கத்துடைய பாக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்த சஹாபாக்களுக்கு சொன்ன விஷயம் என்ன? அது எங்களுக்கும் தான். ஒரு மனிதன் தன்னை பிள்ளைய பார்க்க, தன்னை பெற்றோரை பார்க்க, ஏன் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மனித சமுதாயத்தை பார்க்க என்ன நேசிக்காத வரையில உண்மையான முஃமினாக ஆக முடியாது. இதுவும் ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஸஹீஹ்ல பதிவு செய்தார். இது வர வேண்டிய ஒரு விஷயம். நாங்க இயல்பா எடுக்கணும் அல்லது கஷ்டப்பட்டு சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாம். புகாரி ஷரீஃபுக்கு ஷரஹ் எழுதின ஹதீஸ் இமாம் இப்னு பத்தால் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இந்த மூணு வார்த்தை
அல்லாஹ் தஆலா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான மஹப்பத்துகளையும் ஒன்று சேர்த்து வச்சிருக்கான். ஏனடா ஒரு மனிதன் தன்னை பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுத்து நேசிப்பான். தன்னை பிள்ளைகளுக்கு தன்னால முடியுமானவைகளை கொடுத்து இரக்கத்துடன் தந்த பிள்ளைகள் செல்லக்கூடிய ஒரு மஹப்பத்தான ஒரு பார்வை அவங்களுக்கு இருக்கும். ஏனைய மனிதர்கள் செல்லக்கூடிய நேரத்தில் எங்களோட சொந்தக்காரர்கள், எங்களோட நண்பர்கள், எங்களோட சகோதர சகோதரிகள், ஏன் எங்களோட மனைவி, இது எல்லாத்தையும் நாங்க எவ்வளவு நேசிக்கிறோமோ இதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிக்கிறோம். இப்ப இந்த நேசம் எங்கள்கிட்ட வரலன்னா நாங்க அதை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். ஏன்னா ஒவ்வொரு சஹாபாக்களும் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உண்மையான முறையில் எந்த ஒரு கலங்கமும் இல்லாம எந்த ஒரு பொய்யும் கலக்காம உண்மையாக நேசிச்சு. ஹுதைபியாவுடைய ஹதீஸ்ல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அவரோட நிலைமைகளை அவதானிக்கிறதுக்கு காஃபிருடைய திசைகள் இருந்து 3 அல்லது 4 பேர் வந்தாங்க. அதுல உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஹுதைபியா உடன்படிக்கை. அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்கள் எப்படி நடக்கிறாங்க, அவரோட வார்த்தைகளுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கறாங்க, அவரோட நிலவரங்கள் என்ன என்றதை நல்ல நுணுக்கமாக அவதானிக்கிறாங்க. அவதானிச்சதுக்கு பின்னால காவலர்கிட்ட போய் என்ன சொல்றாருன்னா, இதான் நான் கவனிக்க வேண்டிய விஷயம். நான் எல்லா அரசர்களிடத்திலையும் பேசியிருக்கிறேன். கிஸ்ராக்கு போய்த்திருக்கிறேன், கேசர்க்கு போய்த்திருக்கிறேன், ஏன் வேற வேற அரசர்கள் எல்லாம் நான் போயிருக்கிறேன். ஆனால் எந்த அரசனுடைய தொண்டர்களும் எந்த அரசனுடைய அந்த நாட்டுடைய பிரஜைகளும் கொடுக்காத மரியாதை தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய சஹாபுகள் அவர்களுடைய தோழர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். சொல்லி காட்டுறாரு என்ன செய்யறாங்க. அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொன்னா அதை எவ்வளவு அவசரமாக நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவு அவசரமாக நிறைவேற்றதுல கண்ணும் கருத்துமா நிற்கிறாங்க. அவங்க வுது செய்தார். வுது என்றது கழுவிப்பட்டு போற தண்ணி, சில நேரம் ஊத்தைகளும் கழுவிப்பட்டு போகலாம். அவங்க வுது செய்தாங்கன்னா அவங்களோட வுதுவுடைய தண்ணிய கையில பிடிச்சு கொள்றதுக்கு, அவங்களோட கையால வடிகிற தண்ணிய கையில பிடிச்சு கொள்றதுக்கு அங்க பிரச்சனையே நடக்கும், போட்டியே நடக்கும். எனக்கு உனக்கு என்று முந்தி அடிச்சு கொண்டிருப்பார்கள். கிடைச்சவங்க அதை எடுத்து மேனில பூசிக்கொள்வாங்க, கிடைக்காதவங்க மேனில பூசினவங்களோட ஈரத்தை எடுத்து அவங்களோட மேனில பூசிக்கொள்வாங்க. இது கட்டுக்கலைகள் அல்ல, சும்மா அளவுக்கு மீறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழ்றது அல்ல. ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க அவங்களோட ஸஹீஹ்ல சொன்ன விஷயத்தை, ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்ன விஷயம், சஹாபாக்களால வந்த விஷயம், இதைத்தான் நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய அதிகமான ஹதீஸ்கள் புகாரி முஸ்லிம்ல இருந்து வரும். ஒரு சில ஹதீஸ்களை தவிர. இப்ப தண்ணீர் விஷயத்துல எப்படி அவங்க துப்புறது, எச்சி துப்புறது. நாங்க என்ன செய்வோம், யாரையாவது எச்சிகளை மேனில பட்டா பல தடவை கழுவிக்கொள்வோம். கழுவிட்டு வேணும்னா நுகர்ந்து கூட பார்ப்போம், அதுல ஏதாவது நாட்டம் வைக்கிறார், இன்னும் ஒருக்க கழுவிக்கொள்வோம். இப்படித்தான் எங்கட நிலை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துப்பினாங்கன்னா, அவங்க எச்சி துப்பினாங்கன்னா அதை யாருமாவது பிடிச்சி அவனை மேனில தேய்ச்சி கொள்வாங்க. ஒரு பரக்கத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட எச்சை இப்படி தொட்டு எடுத்து மேனில பூசுறதுக்கு என்ன காரணமாய்? அதுவும் பல ஹதீஸ்கள்ல ரிவாயத் செய்யப்பட்டிருக்கு. கைபருடைய யுத்தம், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளைக்கு நான் ஒருத்தட கையில கொடியை கொடுப்பேன். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்க அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறாங்க, அல்லாஹ்வும் ரசூலும் அவங்களை நேசிக்கிறாங்க. ரெண்டு செய்தி. அல்லாஹ் ரசூல் அவங்களும் நேசிக்கிறாங்க, அல்லாஹ் ரசூல் அவங்கள நேசிக்கிறாங்க. அப்படியே ஒருத்தர் தான் நாளைக்கு கொடிய கையில கொடுக்கும். பல சஹாபாக்கள் சொன்ன விஷயம் தான், நாங்க எப்பவும் பதவிக்கு ஆசைப்பட்டதே, உலக பதவிகள் வேணாம் அப்படின்னு ஒதுங்கிறவங்க தான் சஹாபாக்கள். ஆனா அன்றைக்கு ஆசைப்பட்டவங்க. ஏன்
இந்த பொறுப்பு கிடைச்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைபருடைய யுத்தத்துடைய கொடியை கையில தருவாங்கன்னு இருந்தா அவருக்கு ஒரு சிறப்பம்சம் கிடைக்கும். என்ன சிறப்பம்சம்? அல்லாஹ் ரசூலை நேசித்தவராக, அல்லாஹ் ரசூல் நேசித்தவராக கணிக்கப்படுவார். விடியது எல்லாரும் ஆவலாக எதிர்பார்க்கிறாங்க. கேட்க முடியாது, எனக்கு தாங்க யா ரசூலல்லாஹ், எனக்கு தாங்க யா ரசூலல்லாஹ் கேட்க முடியாது. ஆனா ஒவ்வொருத்தருடைய உள்ளமும் அதான் சொல்லிக் கொண்டிருக்கிறது, எனக்கு தரும், எனக்கு தரும். இந்த இடத்துல சுயநலம் பார்க்கிறாங்க. காரணம் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில கேட்கிறாங்க, ஹதரத் அலி. எல்லாரும் சொல்றாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு கண் சுகம் இல்லை, அவங்களால பார்க்க முடியாது, ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூட்டிக் கொண்டு வா. கூட்டிக் கொண்டு வரப்படுது. ஆச்சரியம், எதுவும் செய்யல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட எச்ச தொட்டு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்ணுல பூசுறாங்க. அதே இடத்துல ஃபபரிஅ மகானஹு, அதே இடத்துல அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். அதே அசை எல்லாமே தடவ முன்னால கண்ணோய் தடவி முடிய பூர்த்தியான ஷிஃபா. இப்படி கண்ட சஹாபாக்கள் விடுவாங்களா? அதுமா பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ரிவாயத் செய்த ஒரு ஹதீஸ். இப்ப இருக்கக்கூடிய நவீன உலமாக்கள் அதிகமானவர்கள் இந்த ஹதீஸ் சஹீஹ் சொல்லி இருக்காங்க. அது அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அவங்களோட கண்ணில அம்பு பட்டு கண் கீழே தொங்கிக் கொண்டு சஹாபாக்கள் சிலர்கள் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் வெட்டி விடட்டுமா, கண் தொங்கிக் கொண்டிருக்கிறது, அவர் கலட்டி. இன்னொரு ரிவாயத்துல வருது, கண்ணை கையில தூக்கி கொண்டு வராங்க. வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு கண் கலண்டிட்டு, எனக்கு மனைவி இருக்கிறா, நான் இப்படியே போனா அவ என்ன அருவருப்பாக அசிங்கமாக நினைப்பா, என்ன செய்ய ரசூலல்லாஹ்? இன்னைக்கு என்ன நடக்கும் அவர்களுக்கு மக்களவே நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்ச தொட்டாங்க, எச்ச துப்பினாங்க, அந்த கண்ணை அதே இடத்துல வைக்கிறாங்க. அது எப்படி அமைந்திருந்தோ ஆரம்பத்துல அப்படியே. இது ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ் நீர்ல ஏராளமான சிறப்புகள் சொல்றாங்க. கேள்விக்கு மேலான பெரியார்களே சகோதரர்களே, இன்னும் நிறைய ரிவாயத்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வாயிலிருந்து வரக்கூடிய அந்த உமிழ் நீருடைய சிறப்பம்சம். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முடி இது எவ்வளவு பரக்கத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மௌத்துக்கு பின்னால உலகத்துல அவங்களோட பரக்காத்துக்கள் தங்கியிருக்க வேண்டும் என்று விரும்பினாங்க. அதனால அவங்களோட முடிகளை பங்குட்டாங்க. ஹஜ்ஜ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ரிவாயத் செஞ்சிருக்காங்க, ஹஜ்ஜுடைய நேரம் முடிய வலிக்கிறாங்க, மீனாவை வச்சு முடிய வலிக்கிறாங்க. வலது பக்கத்தை வலிச்சு முடிய கையில எடுத்து ஒரு முடி ரெண்டு முடி என்று கைக்கு ஆப்பிட்டவங்க முன்னுக்கு தெரிகிறவங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நாங்க முடிய வச்சு அப்படி கொடுத்தோம்னா என்ன நடக்கும்? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்குட்றாங்க. உலகத்துல அவளுக்கு பின்னால அவளோட பரக்கத் தங்கி இருக்க கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு முடி ஒரு முடி ரெண்டு முடி இப்படிதான் பங்குட்றாங்க. கேள்விக்கு மேலான பெரியார்களே சகோதரர்களே, இடது சைட வலிச்சதும் ஒரு அள்ளு அள்ளி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்களா? சஹாபாக்கள் சொன்னாங்க, ஏதோ இருக்கிறாரே, அவங்களோட கையில கொடுத்து சொன்னாங்க, நீங்க பங்கு உங்களுக்கு தேவையான அளவு நீங்க வச்சுக்கோ. இது ஹதரத் இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹதரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிறைய ரிவாயத்துகள்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு சஹீஹான ஹதீஸ். இன்னொரு ரிவாயத்துல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி எவ்வளவு பரக்கத்தை கொடுக்குது என்று. அது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு யர்மூக் யுத்தத்தில் இருக்கிறார். பயங்கரமான யுத்தம். முஸ்லிம்களுடைய படை மிக குறைவாக இருந்துச்சு, காஃபிர்களுடைய படை 4 லட்சம் வரைக்கும் கூடுதலாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் தந்த தலையில அணிந்திருந்த தொப்பிய காணல என்று தேட விட்டுறாங்க. சாதாரண தொப்பி, பல்லைய தொப்பி.
படையில இருந்தவங்க முக்கியஸ்தர்களும் கூட இவங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களேன்னு தேடினா ஒரு பிஞ்ச தொப்பி அல்லது பழைய தொப்பியை பெற்றுக்கொள்ள ஒட்டகம் படுத்திக்கிது அதுக்கு கீழே எடுத்து கைக்கு எடுத்துக்கொண்டு யோசிக்கிறாங்க, இவ்வளவுக்கும் கஷ்டப்படுத்துறது இந்த ஒரு தொப்பிக்கா? கேவலம் இதை பார்க்க எவ்வளவு தொப்பிகள் அவருக்கு வாங்கி போடலாம். கையில எடுத்ததும் அது காலத்துக்கு வலிதுறதெல்லாம் சொன்னாங்க. ஆச்சரியமான ஒரு வார்த்தை, நான் எந்த யுத்தத்தில எல்லாம் கலந்து கொண்டேனோ அந்த யுத்தத்தில எல்லாம் இந்த தொப்பி இருந்துச்சு, இந்த தொப்பி இந்த யுத்தத்தில எல்லாம் என்னோட இருந்துச்சோ அந்த தொப்பியால எனக்கு அல்லாஹ் தஆலா வெற்றி தந்தார். தொப்பிக்கும் வெற்றிக்கும் என்ன சொல்றது? ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுதைபியா உடன்படிக்கைக்கு வந்திருக்காங்க, அல்லது அதுக்கு பின்னால உம்ராவுக்கு வந்திருக்காங்க. முடிய வலிக்கிறாங்க. முடிய வலிக்கக்கூடிய நேரத்தில் எல்லாரும் பாஞ்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட முடிகளை புரக்கி கொள்றாங்க. நான் அவரோட நெற்றி முடிகள் சில புரக்கி இந்த தொப்பியில வச்சு தச்ச அந்த நாள் முதல் எனக்கு நான் இந்த தொப்பியோட எந்த யுத்தத்தில் எல்லாம் கலந்து கொண்டேனோ அனைத்து யுத்தத்திலையும் அல்லாஹ் தஆலா எனக்கு முழு வெற்றியை தந்தார். இந்த ரிவாயத்தை ஹஜ்ரத் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க பிதாயா வ நிஹாயா கொலந்திக்கிறாங்க. அது அல்லாம ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இந்த ரிவாயத்தை பதிவு செஞ்சாங்க. அவ்வளவு பரக்கத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விட்டுட்டு போன பரக்காத்துக்கள் ஏராளம். அப்துல்லாஹ் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ஹதீஸையும் ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க தான் சஹீஹ்ல பதிவு செஞ்சிருக்காங்க. இது ஒரு சம்பவமா சொல்றாங்க. மதீனா வாசிகளுடைய ஒரு பழக்கம் இருந்துச்சு, யாருக்காவது கண்ணூர் வந்துட்டா அல்லது ஏதாவது நோய்கள் வந்துட்டா ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு கோப்பையோட போவாங்க, தண்ணி கோப்பையோட போவாங்க. ஏழு குடும்பத்தார்களும் எனக்கு ஒரு தண்ணி கோப்பை தந்து அனுப்பி வச்சாங்க, போங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு பேசிட்டு வாங்க. நான் எடுத்துக்கொண்டு போனேன். எடுத்துக்கொண்டு போனா ஒரு வெள்ளி செம்புல அல்லது வெள்ளி ஒரு பாத்திரத்துல சில முடிகள் போடப்பட்டிருக்குது, அதை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அந்த முடிகளை எடுத்து அந்த கோப்பையில நனைச்சு தந்தாங்க. அதை குடிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பூர்த்தியான ஷிஃபா கிடைக்கும். என்னைக்கு மேலான பெரியார்களே சகோதரர்களே, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்போட ஒட்டிருந்த முடிக்கு எவ்வளவு பரக்கத் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். இதை பார்க்க ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. அதுக்கு பின்னால அந்த அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட உடுப்பு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்துக்கு பின்னால் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா இருந்துச்சு. அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்வாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெறுமனே போட்டு உடுப்பு அவனோட உடம்போட சேர்ந்த பகுதிகள் இல்ல சொல்லுவாங்க, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்துடைய நேரத்துல உடுத்த உடுப்பு. யார் சரி நோயாளியும் சரி வந்து சொன்னாங்கன்னா நாங்க இதை கழுவி கொடுப்போம், அவருக்கு அல்லாஹ் ஷிஃபா கொடுப்பார். உடுப்புக்கே எவ்வளவு பரக்கத் இருக்கிறது, அவனோட உடம்போடு ஒட்டி இருந்ததுக்கு எவ்வளவு பரக்கத். என்னைக்கு மேல பெரியார்கள் சகோதரர்களே, ஹஜ்ரத் முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உபைதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடையில நடந்த ஒரு உரையாடல ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சஹீஹ்ல பதிவு செஞ்சிருக்காங்க. ஹஜ்ரத் முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு முடி எங்களுக்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக அல்லது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிள்ளைகள் மூலமாக கிடைச்சிருக்குது. இதை கேட்ட உபைதா ரஹ்மத்துல்லாஹி அவங்க பெருமூச்சு விட்டவர்களா என்ன சொல்றாங்க, இந்த உலகத்தை பார்க்க உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் கொடுத்து நபி அவங்களோட ஒரு முடியை பெற்றுக்கொள்ள முடியும் என்றிருந்தார். இது அவங்க பேசிக்கொண்ட விஷயத்தை அவங்க அவளுக்கு இடையில உரையாடின விஷயத்தை ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சஹீஹ்ல பதிவு. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். நான் வெறுமனே ரெண்டு விஷயம் தான் சொன்னேன். ஒன்று அவனை எச்சி நாங்க அருவருப்பா நினைக்கிற சில நேரங்களில் எங்களை உள்ளத்துல ஒரு அதாவது விருப்பம் இல்லாத ஒரு பொருளாக நினைக்கக்கூடிய எச்சிக்கு இவ்வளவு மதிப்பு, அவங்களோட முடிவுக்கு அவ்வளவு மதிப்பு என்று இருந்தா இன்னும் ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம் அவங்களால நடந்த விஷயங்கள்.
அவங்களால கிடைச்ச பரக்காத்துக்கள், அவங்க உலகத்துக்கு விட்டுட்டு போன பரக்காத்துக்கள், இந்த பரக்காத்துக்கள் எங்களுக்கு கிடைக்குது, எங்களுக்கு இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இஷ்ட பெற்றவங்க இருக்கிறாங்களா? சாத்தியமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முடிய கண்டவங்க இருக்கிறாங்களான்னு கேட்டா அதுவும் வாய்ப்பு மிச்சமே குறைவு. ஏதோ யார் சரி வெளிநாட்டுக்கு போன நேரத்துல ஷேக்மார்கள்ட்ட இருந்து அல்லது மியூசியங்கள் இருந்து பார்த்துட்டு வந்தாலே தரும். இந்த பரக்காத்துக்கள் அவரோட உடம்பில் இருந்து வந்த பரக்காத்துக்கள் எங்களுக்கு கிடைக்காது என்று இருந்தா எங்களுக்கு என்ன கிடைக்கலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வாயிலிருந்து வெளியான தீன் கிடைக்கலாம். அந்த தீனை பின்பற்றினா உலகத்துல மதிப்பு கிடைக்கலாம். அந்த வார்த்தைகளை எங்களோட வாழ்க்கையில கொண்டு வந்தா நல்லவர்களாக இந்த உலகத்துல மாறலாம். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு பார்க்கிறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வார்த்தையை கேட்டு வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் கேவலமாக இருந்தவர்கள், நரக விளிம்பில் இருந்தவர்கள். அவங்க சொன்ன வார்த்தைகளை தன்னை வாழ்க்கையில கொண்டு வந்ததனால வானத்துல மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் போட்டாக. அதாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சஹாபாக்களை பத்தி சொல்லணும்னா ஏராளமாக சொல்லிக் கொடுப்போம். அவரோட உள்ளம் மென்மையானது, உண்மையானது. அப்படி வாழ்ந்தாங்க. அதுக்கு காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எங்களுக்கும் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நாங்க எடுத்து நடப்போம் வேண்டாம், இந்த சுன்னாத்துக்களை நாங்க எடுத்து நடப்போம் வேண்டாம், இந்த உலகத்திலேயும் சிறந்தவர்களாக நாளைக்கு ஆகிரத்திலேயும் சிறந்தவர்களாக ஆகிறதுக்கு காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணல, அவரோட பரக்காத்துக்கள் எங்களுக்கு கிடைக்கல, வெறுமனே வார்த்தைகள் தான் கிடைச்சிருக்குது. இப்ப நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வார்த்தையை கேட்டு நம்பி அவங்க நேசிச்சோம் வேண்டாம், பெரிய பாக்கியம் இருக்கு. சொர்க்கம் நிச்சயமாக. எனக்கு மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துல வாழும் காலம் உம்மத்துடைய ஃபிக்ர்ல தான் இருந்தாங்க. எந்த ஒரு சந்தேகம் முழு ஃபிக்ரும் உம்மத்துக்கு உலக ரீதியான லாபங்கள், ஆகிரத்துடைய லாபங்கள் கிடைக்கணும்னு சொல்லக்கூடிய ஃபிக்ர்ல தான் இருந்தாங்க. பாருங்க, அபூதாவுதுல வரக்கூடிய ஒரு ரிவாயத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறுநீர் கழிக்கிற விஷயத்தை சொல்லி கொடுக்கிறாங்க. நிலத்தில் இருக்கக்கூடிய வெடிப்புகள்ல, ஓட்டைகள்ல, பொந்துகள்ல நீங்க சிறுநீர் கழிக்க வேணாம். ஏன்? இதுல கீழே எழுதுறாங்க, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இரக்கத்தன்மை. உம்மத்துக்கு இதால கூட அநியாயங்கள் வந்துடக்கூடாது என்று பயந்தாங்க. ஏன்? சில நேரங்கள்ல பொந்துகள்ல ஜின்கள் வசிக்கலாம். சிறுநீர் தெரியாம கழிச்சாருன்னா அது அவருடைய மேனில படும், அது கோவப்பட்டு இவருக்கு அநியாயம் செய்ய வாய்ப்பு இருக்குது. அல்லது பெரிய மிருகங்கள், பூச்சிகள், பாம்புகள் போன்றவைகள் இருக்கலாம், அது வெளியே வந்து இவரை தீண்ட வாய்ப்பு இருக்குது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, உலகத்துடைய வாழ்க்கையிலையும் மனிதர்கள் யாருக்கும் எந்த நோயிலையும் வந்துடக்கூடாது எண்ணத்துல கண்ணும் கருத்துமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிவாயத்துல வருது, முத்தவாசிலுல் அர்ஸாக், தொடர்ச்சியான கவலை. ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சிறந்த ஒரு நிலைமையில, சந்தோஷமான ஒரு நிலைமையில வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார். இத பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை பார்த்து சந்தோஷமா இருக்குது, நீங்க எனக்கு துஆ செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச துஆ, யா அல்லாஹ், ஆயிஷாவுடைய முன்பின் பாவங்கள், சிறிய பெரிய பாவங்கள், பழைய புதிய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிரு துஆ கேட்டாங்க. இந்த ஒரு துஆ தான் அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம்னா அவங்களுக்கு சிரிப்பே வந்துட்டு, அவங்களோட நெற்றி முழங்கால பட்ட அளவுக்கு சிரிச்சாங்க. சில ரிவாயத் சொல்லுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஆயிஷா, நான் கேட்ட துஆவால உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா? ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க துஆ கேட்டுட்டா சந்தோஷப்படாம வேற என்ன? அவ்வளவு சந்தோஷம். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உம்மத்துக்காக வேண்டி வர முன்னாலே துஆ கேட்டீங்க. சொல்றாங்க, இதுதான் ஒவ்வொரு நாளும் என் உம்மத்துக்காக வேண்டி நான் துஆ கேட்கிறேன், ஒவ்வொரு துளிகளையும் கேட்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாங்க வரவே இல்லை, எங்களுக்காக வேண்டி துஆ கேட்டீங்க. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் அடுத்தவங்களுக்கு துஆ செய்வோம்.
இது பெரிய பாக்கியம். எங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு காரணமாக பாருங்க, எங்களோட நாட்டுல பல பிரச்சனைகள் வந்துச்சு. கடைகளை பற்ற வச்சாங்க, வீடுகளை உடைச்சாங்க, அது செஞ்சாங்க, இது செஞ்சாங்க. எனக்கு எவ்வளவு பதட்டமான ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனா எல்லாம் அப்படியே பாதுகாக்கப்பட்டுச்சு. ஒரு சில கடைகள், ஒரு சில வீடுகள் இப்படித்தான் இருந்துச்சு. இன்னைக்கு பலஸ்தீனுடைய நிலைமை வீடுகள் அவங்க கேட்கிறார். லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. 10,000 தாண்டி போயிட்டு கொண்டு, அதுல சின்ன பிள்ளைகள் மட்டும் 4,000 தாண்டி. அதுல தரவுகள் சொல்லக்கூடியவங்களை அழுறாங்க. சிதைந்த உடம்புகள் 1000க்கு மேல், தலை வேற, கை வேற, கால் வேற. ஒரு ஆக்சிடென்ட் நடந்து எங்களுக்கு முன்னால் ஒரு புள்ள அரைஞ்சு போயிட்டு நரோதைக்கு எங்களை உள்ள எவ்வளவு கவலைப்பட்டு, எவ்வளவு சின்ன, அதாவது எங்களோட கஷ்டம் எங்களால தாங்கிலாம். எனக்கு மேலாக பெரியார்களே, சகோதரர்களே, சாப்பிட வழி இல்லை, தூங்க வழி இல்லை, ஒரு இடத்துல பாதுகாப்பா இருக்க வழி இல்லை, பெண்களை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு வழி இல்லை, சின்ன பிள்ளைகளை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு வழி இல்லை. எப்ப நடக்கும், என்ன நடக்கும்? எங்கேயாவது கண்டிக்கிறோமா? தந்த புள்ளையில கையில பேர் எழுதி வைக்கிறது. ஏன் எழுதி வச்சாங்க? ஏன் புள்ள ஊத்தானா மற்றவங்க கண்டுபிடிக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எவ்வளவு கஷ்டமான நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த கஷ்டமான நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் துவா செய்வோம்னா அல்லாஹ் தஆலா நிச்சயமாக, சந்தேகமே இல்லை, எங்களோட கஷ்டங்கள் இல்லை, எங்களுக்கு உதவி செய்யலாம். நாங்க உண்மையான முறையில ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு உட்கார்ந்து கண்ணீர் வெடிச்சு நாங்க துவா கேட்போம்னா அல்லாஹ் மேலான பாக்கியங்களை எங்களுக்கும் நசீபாக. ஒரு சம்பவம் மட்டும் சொல்லி முடிச்சு. சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹுடைய காலத்துல சிலுவை யுத்தம் நடந்துச்சு. அதுவும் பலஸ்தீன்ல. அப்ப கேள்விப்பட்டாங்க, பலஸ்தீனை நோக்கி ஒரு கப்பல் ஆயுதம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்குரிய நிலைமை ஆயுதம் வந்து கொண்டிருக்கிறது. கேட்டவங்கள பல பேர் கவலைப்பட்டாங்க. வந்து சேர்ந்துட்டா முஸ்லீம்கள் பல பேர் கொலை செய்யப்படுவாங்க. இதை கேட்ட ஒரு வயசாளி மஸ்ஜித்ல இரவுல சுஜூதில அல்லது துவா கேட்கிறாரு, யா அல்லாஹ், வந்து சேர்ந்துட்டா பல பேர் கொலை செய்யப்படுவாங்க. சின்ன பிள்ளைகள் அனாதைகளாக ஆக்கப்படுவாங்க, பெண்கள் விதவைகளாக பிடிக்கப்படுவாங்க, அடிமைகளாக ஆக்கப்படுவாங்க, ஆண்கள் கொலை செய்யப்படுவாங்க. இந்த கப்பலை வந்து சேராம பாதுகாத்து அல்லாஹ் தஆலா விடிஞ்சி இவங்க மஸ்ஜிதிலிருந்து வெளியே வராங்க. எல்லாரோட முகத்திலையும் சந்தோஷமான கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சு? சொன்னாங்க, உங்களோட துவா அல்லது சிலர்களுடைய அழுக அல்லாஹ் தஆலா கப்பலை மூழ்கடிச்சிட்டு. மிக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தொடர்போட எதுவும் செய்ய, அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. எங்களால் அவர்களுக்கு செய்ய முடியுமா? ஒன்றே ஒன்றுதான், வேற எதுவும் செய்ய முடியாது. நாங்கள் துவா கேட்போம்னா நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களோட நிலைமைகளை சீராக்கி தருவோம். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் முஸ்லீம்களை பற்றி கவலைப்படக்கூடிய பாக்கியங்களை நசீபாக்குவார். இரக்கமுள்ள ரஹ்மானே, கிருபை உள்ளவனே, கண்ணியமானவனே, எங்கள் அனைவருடைய உள்ளத்தையும் பரிசுத்தமானதாக ஆக்கிவிப்பாயாக. யா அல்லாஹ், கிருபை உள்ளவனே, யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களையும் தீன்தார்களாக ஆக்கிவிப்பாயாக. யா அல்லாஹ், உன்னை நேசிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக எங்கள் அனைவர்களையும் மாற்றி அருள்வாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே, இந்த பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்வாயாக. யாரெல்லாம் ஷஹீதானார்களோ யா அல்லாஹ், அவர்களுக்கு மேலான பாக்கியங்களை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் சின்ன பிள்ளைகளை கொலை செய்யப்பட்டார்களோ அவர்களை சொர்க்கத்துடைய பிள்ளைகளாக ஆக்கிறியா அல்லாஹ். இரக்கமுள்ள ரஹ்மானே, யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, சின்ன வழி இல்லாமல் இருக்கிறாங்களோ, சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, உள்ளத்துல பயந்து கொண்டிருக்கிறாங்களோ, யா அல்லாஹ், அனைவருக்கும் நீ உதவி செய்து தருவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே, கண்ணியமானவனே, யா அல்லாஹ், யா அல்லாஹ், நல்லவர்களாக உலகத்துல வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.